ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் கதை வேறு லெவல்லையே போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாவோ கேர்ஃபுல்லாகவோ வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 17. ஸோ ஈலம் கார்டு வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு மான்ஸ்டராக எல்லார் முன்னாடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். ஈலம் கார்டு மட்டும் இல்லை, ரோஸ் கார்டில் நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ஈலம் கார்டும் வந்து ஃபுல்லாக மான்ஸ்டராக மாறவும் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பெருத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பயந்து ஓடாமல் நிற்கிறாங்க. ரோஸ் கார்டு ஃபுல்லாகவும் நிறைய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஈவா அண்ட் லூரியா வந்து சொல்கிறாங்க. டேமண்ட்ஸ் அதுங்களோட கேம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உங்களுக்கு நான் நிறைய டைம் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் இப்போ அதுக்கான நேரம் சொன்னதுக்கு நீங்கள் இப்போ பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம ஹீரோ கேட்குறான். ஆன்ஸ்லான் நோபிளாவும் கொலோனியன் பீப்புளாவும் எனக்கு சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈவா சொல்கிறா. எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லி லூரியா சொல்லவும், சரி இப்போதைக்கு போய் அவள் சேஃப்டியாக இருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஈலம் கார்டு வந்து அவனோட பக்கத்தில் கிடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் டோமாவே மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வெப்பனை கொடுத்து அனுப்புறா. ஷேகி சிட்டி என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். யங் மாஸ்டர், எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, இதுதான் நமக்கான சான்ஸ். எல்லா ட்ரேடிங் கம்பெனியும் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, வில்லன்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளே போந்திருக்காங்க. நம்ம காப்பாற்றுறத பப்ளிக்காக நம்ம காப்பாற்றுறா என்ன, நம்ம கோஸ்னோகா ட்ரேடிங் கம்பெனியோட பேரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு டோமாவே சொல்கிறா. டோமாவே சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். ஷீக்கியும் மியாவும் சொல்கிறாங்க, மான்ஸ்டர் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிட்டோம்னா நமக்கு பேர் கிடைக்காது. கோஸ்னோகா ட்ரேடிங் கம்பெனி கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா மக்கள் சப்போர்ட் நமக்கு வந்ததுக்கு அப்புறமா மற்ற ட்ரேடிங் கம்பெனியால நம்மளுக்கு எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு டோமாவே சொல்றா. டோமாவே சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். பட் இதனால டீமன்ஸ் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதுன்னு டோமாவே சொல்றா. அந்த டீமன் ரோனா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, சோ நம்ம இஷ்டப்படி இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோனா, நீ கோஸ்னோகாக்கு துரோகம் பண்ணதான் அவனுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து கேட்கவும், நான் எங்க என் ப்ராமிஸை பிரேக் பண்ணிருக்கேன், அவன் சொன்ன மாதிரியே என் டீமன்ஸ் எதுவும் அந்த ஊருக்குள்ள இல்லையே அப்படின்னு ரோனா சொல்லவோ, அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்றான். காடஸ் ப்ரொடெக்ஷனை கேன்சல் அவுட் பண்ற அந்த ரிங்கை வந்து இவங்க பெர்ஃபெக்ஷன் பண்ணிட்டாங்க. கோஸ்னோகா ரோஸ் கார்ட்ல மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான், என்னோட பிளான் அங்க பக்காவா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோனா நினைக்கிறா. என்னோட எம்ப்ளாயிஸ் உங்களை சேஃப் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு ஈவா அண்ட் லோரியாவை நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லவோ, என் பொண்ணுங்களும் ஃபைட் பண்றாங்களா, எனது என் பொண்ணுக்கு ஃபைட் பண்றாங்களா, கோஸ்னோகா ப்ளீஸ் அவங்களை காப்பாத்துன்னு சொல்லவோ, அவங்களுக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவர் தான் எதுவும் ஆகாதுன்னு சொல்றாருல, அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு வைஃப் திட்டவும் தான் பேட்ரிக் வந்து கொஞ்சம் நார்மலா வராரு. நேத்து மர்ச்சன்ட் கில்ல நீங்க பேசினது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், உண்மையை சொல்ல போனா அது மோசமா தான் போச்சு, நான் மர்ச்சண்டா இருக்க தகுதி இல்லாதவர்னு அவர் சொன்னாரு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் என்னதான் மோசமா பேசினாலுமே அவன் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் அப்படின்னு பேட்ரிக் சொல்லுவான். அவரு கைண்ட் ஹார்ட்டடா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங், நீங்களே எத்தனை பேரை முதுகுல குத்தி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வைஃப் சொல்லிட்டு, நாங்க மர்ச்சன்ட் கில்ல போய் உங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வைஃப் சொல்லவும், ஈவன் அவர் உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் எதுக்கும் உங்க சேஃப்டிக்கு நான் பாடி கார்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு லிசர்மன் நம்ம ஹீரோ அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன். உங்களால சமனிங்கும் பண்ண முடியும்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு பேட்ரிக் சொல்லிட்டு மர்ச்சன்ட் கில்ட நோக்கி பாடி கார்ட்ஸோட கிளம்புறாரு. இந்த அகாடமி எதுவும் பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்கவும், எலைட் வாரியர்ஸ் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு ஷீக்கி சொல்றேன். இந்த அகாடமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜஸ் இவங்க தான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. எல்லா எலமெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லா மேட்ச்லயும் வச்சு அட்டாக் பண்ணவோ ஃபயரை தவிர்த்த மத்த எல்லா எலமெண்ட்ஸையுமே அந்த மான்ஸ்டர் உறிஞ்சுக்கிடுது. எல்லா மேஜஸும் சப்போர்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண அதையும் அது உறிஞ்சிருது. இவனுங்களே அந்த மான்ஸ்டரோட மானவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயரை தவிர்த்து அது மேல எதுவுமே ஒர்க் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எலைட் வாரியர்ஸ் ஈஸியா தோத்து போயிட்டாங்க. இதுக்குள்ள 15 மான்ஸ்டர் இருக்குன்னு ஷீக்கி ரிப்போர்ட் பண்றான். ஆக்வா அண்ட் ஏரிஸ் கிட்ட தான் ஷீக்கி வந்து டெலிபதி மூலமா விசாரிச்சிருக்காங்க. அவங்க கடைக்கிட்டயும் சில மான்ஸ்டர்ஸ் இருக்கு அண்ட் டெலிபதி கம்யூனிகேஷனை கட் பண்ற மாதிரி சில டிவைசஸையும் நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு ஷீக்கி சொல்றான். ஸ்ட்ராங்கானவங்களே தோத்துட்டாங்களே, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அவங்கள நான் கொஞ்சமாச்சும் பாராட்டலாம்னு நினைச்சேன், இப்படி பயந்தாங்கொழியா இருக்காங்களேன்னு மியா பாக்குறா. ஷேக்கி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாத்த சொல்லி எதையுமே நீ சொல்லி கொடுக்கலையான்னு மியா கேட்கவும், பெர்ஸ்பெக்டிவை மாத்தணுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். மியோ, ஷேக்கி நீங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருங்க, மியோ நீ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, அப்பதான் அவங்க க்ரோத் ஆவாங்க, தேவைப்பட்ட மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மியாவை அனுப்பி வைக்கிறான். டோமபை நீ என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம ஹீரோ கேட்கவும், மெயின் விஐபிஸை கவனிக்க வேண்டியதான் அப்படின்னு டோமபை சொல்றா. நோபல்மன்லாம் தனியா ஒரு இடத்துல இருக்காங்க, இங்க இருந்து நம்ம எங்க போறது, சிட்டிக்குள்ளேயே மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் பயப்படவும் நம்ம ஹீரோவும் டோமபேவும் அந்த இடத்துக்கு போறாங்க. டெம்பிள் ஆளுங்களும் இருக்காங்களா நம்ம ஹீரோ பார்த்துட்டு லோட்டும் இருக்கானான்னு பாக்குறான். விஐபி ஏரியாக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், இவர் தானே ரோஸ் கார்டு அகாடமி ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நான் அந்த அகாடமியோட ஒரு டீச்சர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா, உன்னால என்ன பண்ண முடியும்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், உங்களுக்கு ஏதாச்சும் சேஃபான லொகேஷன் தெரிஞ்சா சொல்லுங்க, அங்க உங்களை டெலிபோர்ட் பண்றோம் டோமபை சொல்றா. டெலிபோர்டேஷன் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ உங்ககிட்ட வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு டோமபை கேட்கறா. அந்த டெலிபோர்டேஷனை ஃபர்ஸ்ட் நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு லோட்டோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வரா. பிரின்சஸ் லில்லியும் லோட்டோவை சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறா. சோ இவங்க கண்ணு முன்னாடியே ஸ்டேடியம்ல லோட்டோவை வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நான் இந்த பக்கம் சக்சஸ்ஃபுல்லா டெலிபோர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி லோட்டோ கை காமிக்கிறான். இதுவும் ஸ்வாடோட பவர் தானே அப்படின்னு சொல்லி லோட்டோ கேட்கவும், ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, என் ஸ்வாடை வச்சுதான் நான் எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமோவை சமாளிக்கிறா. ஓகே நம்ம இவங்களை நம்பலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு லோட்டோ கேட்கறான். ஹெட் மாஸ்டர்ஸ் அந்த சேஃப் லொகேஷனுக்கு மத்த எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. லேமியாவோட கிங் மட்டும் என்னோட மக்களை இந்த மாதிரி விட்டுட்டு என்னால ஓடி வர முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு.
ஓப்ளீஸோட அப்பாவும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. மேபி என் பையன் கிட்ட நான் பேசினா அவன் சுய நினைவுக்கு வருவானா அப்படின்னு அவர் பார்க்கவும், மாஸ்டர் ஸ்வாட நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோமோவே கிளம்பிருந்தா. உன்னாலையும் அந்த ஸ்வாட யூஸ் பண்ண முடியுமான்னு கிங் கேட்கவும், என்னாலையும் டெலிபோர்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸையும் மத்தவங்களையும் லேமியா கணிப்பி வை, நான் இங்கே இருக்கேன்னு கிங் சொல்றாரு. இல்ல அரசே, நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம் மத்தவங்க சொல்றாங்க. ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணுங்க, அட்டாக் டைம் 3 பேரா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு மியாவும் ஷீக்கியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈலம் கேர்ட், உங்க அப்பா சொல்றேன் அமைதியா இரு அப்படின்னு அவர் சொல்லி பாக்குறாரு. கோசுனோகா, உங்க திறமையை நான் ஆல்ரெடி பார்த்தேன், என் பையனை காப்பாத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்கவோ, சாரி வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜின்னோ கேஸ்பரோ சேர்ந்து அவனோட கையை துண்டா வெட்டுறாங்க. பட் அது குயிக்கா ரீஜெனரேட் ஆயிருது. இதுக்கு மேலேயும் நம்ம எப்படி ஃபைட் பண்றது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து போய் நிக்கவும், சீசர் மட்டும் ஃபைட் பண்ணி கைஸ் நம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்றான். ஒரு மாஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு வந்துருது. அந்த இருக்கிற சோல்ஜர்ஸ் தடுக்க போகவும் அசால்ட்டா அந்த சோல்ஜர்ஸ் அதை அடிச்சு போடுது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள பிரின்ஸ் அட்டாக் பண்ண போகவும் லேமியாவோட பிரின்ஸ் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு டக்கு நம்ம ஹீரோ அவனை காப்பாத்தி அந்த மான்ஸ்டர் அடிச்சு பிரின்சஸ் பிடிக்கவும், அந்த பிரின்ஸ் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவோ தப்பான இடத்துல தெரியாம தொட்டுதான், இதனால ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மானாவை வச்சு அட்டாக் பண்ணாதான் அதை அப்சர்வ் பண்ணிருக்குன்னு ஒரு நான் எலமெண்ட்டை வச்சு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணி கொண்டுருதான். ஐக்கியம் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். பிரின்ஸ் மேலே இவன் கைப்பட்டது பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபுல் ஃபோர்ஸ்லாம் அட்டாக் பண்ணலன்னா அது சீக்கிரம் ரீஜெனரேட் ஆயிரும். முட்டாள், ஃபயர் மேஜிக் தவிர அது மேல வேற எதுவும் ஒர்க் ஆகாதுன்னு மியா சொல்றா. இது திரும்பவும் ஒரு ரோர் தானே அப்படின்னு பேரியரை டக்குன்னு கிரியேட் பண்றாங்க. அபலியா வந்துட்டு ஷீஃப் உன்னால ஃபயர் ஆரவை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்கவும், பட் அது 10 செகண்ட்ல வெடிச்சிரும்னு சொல்றாங்க. 10 செகண்ட் டைமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இப்போ அபலியா வந்துட்டு ஷீக்கி முன்னாடி என் பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபயர் ஆரோஸை வாங்கி அட்டாக் பண்ண போறா. ஈசுமாவும் வென் மேஜிக் யூஸ் பண்ணி அவளுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றான். அந்த மான்ஸ்டர் வந்து தான் வெட்டப்பட்ட கையவே வந்து அவ மேல தூக்கி எறிய போகுது. ஷீஃபோ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அதோட கையை டக்குன்னு பிடிக்கிறா. அப்படி இருந்தும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அபலியா வயிற்றுல அது லைட்டா வெட்டியிருந்தாலுமே அபலியா ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா அது பேஸ்க்குள்ளேயே ஆரவ விட்டுருதா. அதுவும் கரெக்டா வெடிச்சிருது. அபலியா அவனுக்கு எதுவும் ஆகலேன்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க. இளம்காடு இறந்தது நினைச்சு அவங்க அப்பா கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவருக்கு அவன் ஈஸியா தான் எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஹீரோ நினைச்சா ஒரு செகண்ட்ல சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் கொல்ல முடியும். பட் நம்ம ஹீரோ அப்படி கொண்டுட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அந்த ஓவர் பவரை பார்த்தே மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை எதையாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ரெண்டாவது ஹியூமன்ஸ் பக்கமே நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காடஸ் நம்ம ஹீரோவை வேஸ்ட்லேண்ட்ல தூக்கி போட்டிருப்பா. அண்ட் காமன் லாங்குவேஜையும் பேச முடியாதபடி பண்ணிருப்பா. ஸோ நம்ம ஹீரோ ஏதாச்சும் பெருசா பண்ணா அப்படின்னா அது காடஸ்க்கோ தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஹீரோ அவன் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணாம லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.